பேருந்தில் ஏற்பட்ட ஓட்டையில் சறுக்கி விழுந்து பெண் காயமடைந்த விவகாரத்தில் விபத்துக்கு காரணமான பணிமனையினுடைய மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். நந்தா, திருவேற்காட்டிலிருந்து வள்ளலார் நகர் செல்லும் தடம் எண் 59 பேருந்து அரும்பாக்கம் NSK நகர் சிக்னல் அருகே சென்றபோது பேருந்தின் பின் இருக்கையின் கீழ் இருந்த பலகை உடைந்தது. இருக்கையில் அமர்ந்த பெண் பயணி கீழே சறுக்கியபடி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்ட விவகாரத்தில் இதில் ஓட்டை வழியாக பேருந்தில் இருந்து பெண் ஒருவர் சிறிதூரம் தொங்கியபடி சென்றதாக தற்போது வீடியோ ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விபத்துக்கு காரணமான பேசின் பிரிட்ஜ் பேருந்து பணிமனையினுடைய கிளை மேலாளர், அதே போல தொழில்நுட்ப பொறியாளர் மற்றும் பணியாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இதனால் அந்த பெண்மணிக்கும் தற்போது காயம் ஏற்பட்டு உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் என்றும் தற்போது போக்குவரத்து துறை சார்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னை போன்ற மிகப்பெரிய மாநகரங்களில் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் தினசரி கிட்டத்தட்ட 32 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் மேற்கொள்வதாக தகவல்கள் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளும் வகையில பேருந்துகள் இருக்க வேண்டும் என்ற பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த நிலையில் இது போன்ற சம்பவம் இன்று மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் அந்த குறிப்பாக பேசின் பிரிட்ஜினுடைய பணிமனையினுடைய கிளை மேலாளர், அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பணியாளர், அதாவது வண்டி சரிபார்க்கக்கூடியவர்கள், டெக்னீஷியன்ஸ், இவங்க மீதெல்லாம் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போது போக்குவரத்தினுடைய அதாவது MTS MD உத்தரவிட்டிருக்கிறார். நந்தா, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.